சென்னை வெள்ளமா நாம் தமிழ் கட்சி வரும். திருவெற்றியூர்ல பிரச்சனையா நாம் தமிழ் கட்சி வரும். எண்ணூர்ல கழிவு வந்து விட்டதா நாம் தமிழ் கட்சி வரும். கடல்ல எண்ணெய் கொட்டி விட்டதா நாம் தமிழ் கட்சி வரும். அமோனியா வாயு கசிவா நாம் தமிழ் கட்சி வரும். கடலுக்குள்ளே மீனவர்களுக்கான பிரச்சனையா நாம் தமிழ் கட்சி வரும். எல்லா பிரச்சனைக்கும் நாம் தமிழ் கட்சி வரும், போராடும், அந்த அதை சீர் செய்யும், சரி செய்யும். ஆனால் ஓட்டு திமுக தான் போடுவோம். வடசென்ன திமுகவுடைய கோட்டை. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 11 முறை திமுக, 3 முறை அதிமுக, 2 முறை காங்கிரஸ், 1 முறை சுயேட்சை, 11 முறை திமுக வெற்றி பெற்று வடசென்னை திமுகவுடைய கோட்டை என்கிறார்கள். இது திமுகவின் கோட்டை. அந்த கோட்டையில ஓட்டைய போடத்தாண்டா சீமானும் அவன் தம்பிகளும் வந்திருக்கிறோம். பாப்போம் இந்த முறை இது திமுகவுடைய கோட்டையா அப்படின்னு. உண்மையிலே இந்த மக்களுக்கு பிரச்சனை இருக்கிறது. வடசென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் சுத்தி தொழிற்சாலை, வடசென்னை முழுக்க தொழிற்சாலை. இங்க எல்லா இல்லாத தொழிற்சாலை கிடையாது. எல்லா தொழிற்சாலையும் வடசென்னை சுத்தா இருக்குது. குறிப்பா அசோக் லைலண்ட், MRF, TNPS, சிம்சம், ராயல் என்ஃபீல்ட், எல்லா தொழிற்சாலையும் இருக்குது. எல்லா தொழிற்சாலையும் இருக்கிறது. நிலம் என்னுடைய நிலம், பயன்படுத்துகிற தண்ணீர் என்னுடைய தண்ணீர், ஆட்சி என்னுடைய ஆட்சி, தமிழன் ஆட்சி, ஓட்டு தமிழன் ஓட்டது. ஆனால் இங்க இருக்கிற ஒரு தொழிற்சாலையில கூட தமிழன் வேலை பார்க்கல. முழுக்க முழுக்க வட இந்திய, வடக்க தமிழ செக்யூரிட்டி, தமிழ கிளீனிங் பண்றவன், தமிழ டாய்லெட் கிளீன் பண்றவன், தமிழ அங்க இருக்கக்கூடிய குப்பைகள் எடுக்கிறவன். ஆனால் 90 விழுக்காடு வட இந்திய. மரியாதைக்குரிய கலாநிதி வீராசாமி அவர்களோ, இங்கே அதிமுக கூட்டணியில் போட்டி போடுவர்களோ, இல்லை பாஜகவுடைய பால் கனகராஜோ உறுதியளிப்பார்களா? வட சென்னையில் இருக்கக்கூடிய அத்துணை நிறுவனங்களிலும் தமிழர்களை மட்டுமே வேலைக்கு வைப்போம் என்று உறுதியளிப்பார்கள். நாங்க சொல்றோம், நாங்கள் அதிகாரத்துக்கு வந்தால் வட சென்னையில் இருக்கிற அத்துணை நிறுவனங்களிலும் தமிழனுக்கு மட்டுமே வேலை, ஒரு வய இருக்க மாட்டான். நீ வா வேலை பாரு. 90 விழுக்காடு தமிழ்நாட்டு வேலை தமிழர்களுக்கே என்று பேசுகிற ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். உன்னுடைய அடுத்த தலைமுறைக்கு, உன் பிள்ளைகளுக்கு வேலை வேணுமா, நாம் தமிழர் கட்சி போடுங்க. இல்ல நீங்கள் மீண்டும் குற்ற சமூகமாக வடசென்னக்காரன், திருவொற்றியூர் காரன் அப்படின்னாலே காவல்துறை மறிச்சு வழக்கு போட்டு உள்ள தருகிற நிலைமை இன்றைக்கு வரைக்கும் இருக்கு. ஏதோ ஒரு காலத்தில் எப்பவோ நாங்கள் குற்ற சமூகமாக இருந்தோம், படிக்காத சமூகமாக இருந்தோம். இன்னைக்கு படித்து பட்டம் பெற்று எல்லோரும் பொறியாளராக, மருத்துவராக, பட்டதாரியாக மாறிய பிறகும் இவன் இந்த பகுதியை சேர்ந்தவன், இந்த சமூகத்தை சார்ந்தவன், இந்த இனத்தை சார்ந்தவன் என்பதற்காக குறிவைத்து குற்றவாளியாக மாற்றப்படுறான். அது போக வேண்டும் என்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டியது மண்ணின் மகளாக நிற்கிற மருத்துவர் அமுதியன் அவர்களுக்கு. பாருங்க வேட்பாளர் பாருங்க, 3 வேட்பாளர். அவன் எதை நம்பி நிற்கிறான்? பணத்தை நம்பி நிற்கிறான். கலாநிதி வீரசாமிக்கு வேற என்ன தெரியும்? பணம். பால் கனகராஜ் என்ன தெரியும்? பணம். ஆனால் அவங்க பணத்தை நம்பி நிக்கல. மருத்துவர் அமைதினி தான் பார்க்கிற பணியை தாண்டி இதுவரைக்கும் பார்த்தது தேக மருத்துவம். இனி நான் இந்த தேசத்திற்கான மருத்துவத்தை செய்ய வந்திருக்கிறேன் என்று நாம் தமிழர் கட்சியில் இணைந்து வடசென்னையிலே போட்டி போடுகிறார். 3 ஆண் வேட்பாளர். எதுக்கு நாம் தமிழர் கட்சி ஆண் வேட்பாளர் நிப்பாட்ட, பெண்ணு நிப்பாட்டுது? இவன் சொல்லுவான் தேர்தல் அறிக்கையில, ஆணுக்கு நிகர் பெண்ணு 35 விழுக்காடை சாத்தியப்படுத்துவோம், 35 விழுக்காடை சட்டசபையில சாத்தியப்படுத்துவோம், பாராளுமன்றத்தில் சாத்தியப்படுத்துவோம் என்று சொல்லுகிற கட்சிகள் தங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் கூட 35 விழுக்காடு சாத்தியப்படுத்தல. ஆனால் நாங்கள் 35 விழுக்காடு அல்ல, ஆணுக்கு நிகர் பெண் அல்ல, ஆணும் நிகரும் ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம் என்று 50 விழுக்காடு தமிழ்நாட்டிலேயே ஒரு கட்சி கொடுத்திருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். வேட்பாளர் பட்டியலை பாருங்க. படித்தவர்கள் நிறைய இருப்பீங்க, இளைஞர்கள் இருப்பீங்க, நல்லவர்கள் இருப்பீங்க, நேர்மையானவர்கள் இருப்பீங்க. நீங்க பாருங்க, வேட்பாளர் பட்டியலை பாரு. 40 வேட்பாளர், 20 பெண்கள், 20 ஆண்கள், 16 மருத்துவர்கள், 8 பொறியாளர்கள், 4 பேராசிரியர்கள், முனைவர் பட்டம் பற்றிய 4 பேராசிரியர்கள், 2 ஆசிரியர் பெருமக்கள், 2 சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், 2 சமூக ஆர்வலர்கள், ஒரு ஜல்லிக்கட்டு போராளி, ஒரு கல்வியாளர் என்று 40 பட்டதாரிகளை களத்தில் நிப்பாட்டிக்கிற ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அங்க யாரு? KN மகன் பெரம்பலூர்ல, கருணாநிதியுடைய 3வது டேஸ் மகள் தூத்துக்குடியில, ஆற்காடு வீராசாமியுடைய 1வது டேஸ் மகன் இங்க வடசென்னையில, அங்க தமிழச்சி தங்கபாண்டியன், தங்கம் தென்னரசுடைய அன்பு தங்கை தங்கபாண்டியனுடைய மக. முழுக்க முழுக்க வாரிசு அரசியல், முழுக்க முழுக்க குடும்ப ஆட்சி. அங்க அப்பா அமைச்சர், உங்க அப்பா சட்டமன்ற உறுப்பினர், மகன் MP இல்ல மகள் MP.
நாங்கள் அப்படி அல்ல. முதல் தலைமுறை அரசியல்வாதிகள். இந்த திமுகவும் வேண்டாம், அதிமுகவும் வேண்டாம், பாஜகவும் வேண்டாம், காங்கிரசும் வேண்டாம். இங்கு எங்களுக்கு நாங்களே அரசியல் செய்கிறோம். எங்களுடைய வழிகளை போக்க, எங்களுக்கான வழித்தடத்தை போட, எங்களுக்கு வழியாக நாங்களே மாறுவோம் என்று முதல் தலைமுறை அரசியல்வாதிகள் நாங்கள். எந்த கட்சியிலும் இல்லாத இளைய தலைமுறை பாருங்க கூட்டத்தை. ஒரு கஞ்சி போட்டு கட்டிய ஒரு வேட்டி ஒரு சட்டை இருக்கா? தமிழ்நாட்டு அரசியல்ல ஐரோப்பாக்காரனுக்கு இணையாக பேண்ட் சட்டை போட்டு அரசியல் செய்கிற ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். பூரா படிச்சோம். நான் ஒரு MBA பட்டதாரி, எங்க அக்கா ஒரு PDS இருக்கிற அத்தனை பேரும் MSc, BSc, BA, MBA, MTech, பயோடெக்னாலஜி என்று படித்து பட்டம் படித்த இளைஞர்கள் அரசியல் செய்கிற ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இந்த நிலைமையில தமிழ்நாட்டில் ஒரு கட்சி இருந்திருந்தா 32 லட்சம் ஓட்டு, தமிழ்நாடு முழுமைக்கும் கட்சியினுடைய கிளை கட்டமைப்பு, தமிழ்நாடு முழுமைக்கும் கட்சிக்கான வாக்காளர்கள் இருந்திருந்தால், மரியாதைக்குரிய உறவுகளே, திருவொற்றியூர் வாழ்ந்த மாநில தமிழர்களே, எந்த கட்சி தலைவனாக இருந்தாலும் 5 சீட்டு 500 கோடி வாங்கிட்டு அந்த கட்சியை திமுகவிடமோ அதிமுகவிடமோ இல்லை பாஜகவிடமோ அடமானம் வச்சிருப்பான். நான் கத்தி கத்தி செத்தாலும் சாவனை ஒழிய என் தம்பிமார்களை தங்கைமார்களை அடமானம் வைக்க மாட்டேன் என்று துணிந்து நிற்கிற ஒரே தலைவன் எங்க அண்ணன் சீமான் மட்டும்தான். எவனும் கிடையாது.